கேகேஆர் இன்னும் வெற்றி பெறவில்லை. அதுதான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. கேகேஆருக்கு என்ன நடந்தது பாருங்களேன். இன்னும் ஒரு போட்டியில வெல்லலையே. இப்ப எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கும் சென்னைக்கும் தான் போட்டி இருக்கு. ஏன் இப்ப சென்னை ரசிகர்கள் கொல்கத்தா ரசிகர்கள் வெளியில பார்க்க முடியாம இருக்கு. சூப்பர் ஓவர் கூட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். போட்டியே வென்றிருக்கலாம் என்ற குல்தீப் ஜாதவ் ஏற்கனவே ஒரு பந்திலே ஒரு ஓட்டத்தை பெற்றவர். நேற்றைய போட்டி நீங்க பாத்தீங்களா? நெருப்பு பிடித்து பத்தி எறிந்த போட்டின்னு சொல்லலாம். குஜராத் டைட்டன் அதோட டெல்லி கேபிட்டல். நாம நேற்று என்ன சொன்னோம்? டெல்லி கேபிட்டலுக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம், வெல்ல போகுதுன்னு சொன்னோம். அதான் இருந்தது, அதான் நடந்தது. ஆனால் குஜராத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்றது சொன்னோம். அது நடந்திருக்கு. கட்டம் சரியாக கட்டம் கட்டி இருக்கு. இந்த பிரச்சனையும் இல்லை. டேவிட் மில்லர் இருக்காரு, இவர் தான் இந்த போட்டிய தோத்ததுக்கு காரணம். அதாவது டெல்லி கேபிட்டல் வெல்ல வேண்டிய போட்டி டேவிட் வார்னர் தான் இந்த போட்டி இவ்வளவு தூரம் வந்ததுக்கும் அந்த கடைசி நேரத்துல இவ்வளவு பரபரப்பானதுக்கும் காரணம் தான். இந்த போட்டியை தோக்க வைக்கிறதுக்கும் காரணம் தான். அவராலே ஏற்றுக்கொள்ள முடியாம அழுது கொண்டு போன மாதிரி போனாரு டேவிட் வார்னர். நான் முதல் தடவை அப்படி பார்த்தேன். இல்ல, ரொம்ப அப்செட். அவருக்கு ஒரு 6 அடிச்சு கொடுத்தார். ஏற்கனவே அடிச்சு கொடுத்தவர் உபாதகாரமாக வெளியே போயிட்டு திருப்பி வந்து அடிச்சார். கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்க ஒரு 6 அடிச்சு கொடுத்தார். ஆனா கடைசி போல்ல தன்னால ஒரு 6 or 4 அடிச்சிடலாம் ஒரு நம்பிக்கையில தான் அந்த ஓட்டத்தோட மாட்டார். ஆனால் போட்டியினை முதல்ல காப்பாற்ற வேண்டும். அதுக்கு பிறகுதான் 6 or 4 பார்க்க வேண்டும். அந்த முதல் பந்தில் ஓடி ரன் பெற்றிருந்தா மேட்ச் டைட். சூப்பர் ஓவருக்கு அது போய் முதல்ல சரியா நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஒரு ஓட்டம் ஓடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. சூப்பர் ஓவர் கூட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். போட்டியே வென்றிருக்கலாம் என்ற குல்தீப் ஜாதவ் ஏற்கனவே ஒரு பந்திலே ஒரு ஓட்டத்தை பெற்றவர். நேரடியான ஒரு ஆட்டம்ல போல்டு LBW கேட்ச் அதுகள் எதுவும்டா சரி ஒன்றும் செய்யல. அது எப்படியுமே மேட்ச் டைட் தானே. இல்லாட்டி ரன் ஓடி இருக்கலாம். டேவிட் மில்லர் ஓடி முடிச்சிருப்பாரு ரன். இப்ப டேவிட் மில்லர் முற்றுமுழுதாகவே பிழை செய்து விட்டார். ஒன்றும் செய்ய முடியும். அவரே அதை பத்தி யோசிச்சாரு. நிறைய பேர் அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஆனாலும் கூட அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம போச்சு. அந்த போட்டி அதாவது இறுதிப்பந்து ஒரு ஒயிட் பால்ன்றதை நிறைய நம்பினாரு டேவிட் வார்னர். ஆனா அதுவும் கைவிட்டு போச்சு. அப்ப வைட் கிடைச்சிருந்தாலாவது ஏதாவது சரியாக இருக்கும். மேட்ச் டைட் ஆகிருக்கு. ஒரு ஓட்டம் அதுதான். இப்ப அந்த முதல் பந்துல ரன் ஓடி இருந்தா கடைசி பந்து ஒரு வைட்டா போயிருந்தாலோ எப்படினாலுமே வெற்றி தான். எப்படி இருந்தாலும் வெற்றி தான். ஏதோ நடந்தது அந்த போட்டி. சரி, ஓகே. ஒரு பரபரப்பான போட்டியை பார்த்தா இப்ப IPL சூடு பிடிக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப சூடு பிடிக்கின்றது தெரிகின்றது. போட்டியெல்லாம் விறுவிறுப்பாக தொடங்கிட்டது. நெருக்கமான போட்டிகள், அப்படி கடும் போட்டி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி விளையாடிய சகல போட்டிகளுமே நெருப்பு தான். அவ்வளவு விறுவிறுப்போட்ட கொடுத்து தான் விளையாடுறாங்க. நல்லா இருக்கும் அவங்க போட்டிகள் எல்லாமே. அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் பற்றி நேற்று நிறைய பேசியிருந்தோம். சுப்மன் கில் பற்றி பேசியிருந்தோம். சுப்மன் கில் 45 பந்துகள் 70 அடிச்சிட்டார் நேற்று. கொஞ்சம் பரவாயில்ல. அப்பாடான்னு இனி பெருமூச்சு விட்டு கொஞ்சம் இனி வெற்றியும் கிடைச்சிட்டு. அதால ஒரு வகையில குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் நம்பிக்கையா போலாம். ஜோஸ் பட்லரும் ஃபார்முக்கு வந்திருந்தார். நேற்றைய தினம் 27 பந்துகள் அவர் 52 ஓட்டங்களை பெற்றிருந்தார். வாஷிங்டன் சுந்தர் 32 பந்துகள் 55 ஓட்டங்கள். இந்த 4 பேர் தானே பிரச்சனை. அதாவது சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜோஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர் 4 பேர்ல நேரு சாய் சுதர்ஷன் தவிர்த்து மற்ற 3 பேரும் ஓட்டங்களை பெற்றுட்டாங்க. அதன் காரணமாக 3 பேருமே அரைச்சது. இப்ப குஜராத் டைட்டன்ஸ் பலம் பெற்றிருக்கின்றது என்பதை நம்பிக்கை கூடியதாக இருக்கின்றது. பந்து வீச்சிலும் சந்துரு நேற்றைய தினம் அவருடைய பந்து வீச்சு நல்லா அமைந்தது. ரஷீத் கான் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ரஷீத் கான் பந்து வீச்சு பற்றி சொல்ல உண்மை 209 டெல்லி கேபிட்டல்ஸ் சிரத்தி அடிச்ச நேரத்திலையும் 4 ஓவர்கள் போல் போட்டு 17 ரன் தான் கொடுத்தார். வெற்றிக்கு காரணமாக குஜராத் டைட்டன்ஸ் ஒரு ஓட்டத்தால் வெற்றி பெற்றா கூட அது அணியாக பார்க்கின்ற வேளையில் அது வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. முகமது சிராஜுக்கு நேற்றைய தினம் விருது. ரபாடா விக்கெட்டுகளை கைப்பற்ற முடியவில்லை. பிரசித் கிருஷ்ணா அவர் ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். இறுதி ஓவரை பந்து வீசினதும் அவர் தான். பிரசித் கிருஷ்ணா தான் 13 ஓட்டங்கள் 6 பந்துகளில் வெற்றி பெறுவதற்கு தேவை என்ற நிலைமையில 11 தான் அடிக்கக்கூடியதாக விட்டு கொடுத்தார். அவர் எவ்வளவு கூலா பந்து வீசினார் தெரியுமா? 6 ஓட்டம் டேவிட் போடுற அந்த மாதிரி. அதுவும் என்ன அடி, தடால் அடி. அது சும்மா சின்ன 6. அதிலே முதல் போலே நிகாம் ஒரு 6 அடிச்சதுக்கு பிறகு அவருடைய விக்கெட்டை கைப்பற்றினார். அதுக்கு பிறகுதான் டேவிட் மில்லர் திருப்பி வந்தார். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நேற்றைய தினம் லோகேஷ் ராகுல் 92 ஓட்டங்களை பெற்றார். IPL வந்து விட்டா நான் நிறைய மேட்ச்ல லோகேஷ் ராகுலுக்கு இப்படி பார்த்தேன். லோகேஷ் ராகுல் ரன் அடிச்சா மேட்சை தோத்துருவாங்க. அடின்னு தனியனு அடிப்பார். கஷ்டப்பட்டு ஓட்டங்களை எல்லாம் அள்ளி குவிச்சு கொண்டு போவார். ஆனா மேட்ச் தோத்துருவாங்க. மற்ற மேட்ச்ல எல்லாம் அடிக்கவே இல்லை. நேற்று தான் அடிச்சார். பிரதம் நிசங்கம் நேற்று நல்ல திருப்பியும் ஒரு நல்ல இன்னிங்ஸ். 24 பந்துகள்ல 41 ஓட்டங்கள் இப்படியா போச்சு. துடுப்பாட்டத்தில் சமீர் ரிஷ்வி
இப்போ ஓட்டங்களை தொடர்ந்து டெல்லியை குவிச்சு கொண்டு வந்தவர் நேற்று முதலாவது பந்திலே ஆட்டம் இழந்தார். அதுவும் அவர்களுக்கு ஒரு பின்னடைவை தந்திருந்தது. இன்னொரு 10-15 ஓட்டத்தை குறைச்சிட்டாங்க நிச்சயமாகவே. உண்மையாக டெல்லி கேபிட்டல்ஸ் நேற்று வெற்றி பெற்று இருக்கணும். இப்போ ஸ்கோரை பார்க்க எல்லா விஷயங்களை பார்க்க நேற்று டெல்லி கேபிட்டல்ஸுக்கு தான் வெற்றி. ஆனா அவங்களே தூக்கி கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க, எதுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு என்ன போட்டி இருக்கு? இப்போ இன்றைய போட்டி முதல்ல புள்ளிப்பட்டியலும் இனி அப்பப்ப பேசிட்டு இருப்பாங்களே, அது முக்கியமே. இப்ப நேற்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் வெற்றி பெறாததால 4வது இடத்துலயே 4 புள்ளியோட இருக்கிறாங்க. குஜராத் டைட்டன்ஸ் ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. அப்ப 6வது இடத்துக்கு முன்னோக்கி வந்துட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர்ந்து 3 புள்ளிகளோட முதலிடத்தில் இருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. லக்னோ முதல் மேட்ச்ல வெண்டுட்டாங்க. கேகேஆர் இன்னும் வெற்றி பெறவில்லை. அதுதான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. கேகேஆருக்கு என்ன நடந்தது பாருங்களேன், இன்னும் ஒரு போட்டியில வெல்லலையே. இப்ப எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கும் சென்னைக்கும் தான் போட்டி வருது. ஷாருக் கானுக்கும் தோனிக்கும் போட்டி. யாரா 10வது இடத்தை பிடிக்கிறது? 10வது இடத்தை பிடிக்கின்றது பெரிய போட்டியா இருக்கும் போல இருக்கு. ஏன் இப்ப சென்னை ரசிகர்கள் கொல்கத்தா ரசிகர்கள் வெளியில பார்க்க முடியாம இருக்கு. மாறு விஷயங்கள தெரியுறாங்க. நாங்க சப்போர்ட்டே இல்லையே. என்னடா விளையாடுறாங்க அவனுக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சேஃப் கார்டுக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க, தாங்களே திட்டுற மாதிரி சிஎஸ்கே போட்டு திட்டிட்டு இருக்காங்க. தாங்களே திட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள வருத்தப்படுறாங்க. என்ன பிரச்சனைனா எல்லாரும் பெரிய ஒரு பழிய போட்டு தூக்கி போறாங்க. தோனி இல்ல மச்சான், அதனாலதான் சென்னை அப்படி போகுது அப்படின்னு இருந்தா மட்டும் நிறைய பேர் கேட்கறாங்க. அப்படியே இந்த மாதிரி பெரிய ஒரு அக்க போர் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தா அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியா? மறுபுறத்துல லக்னோ போன மேட்ச்ல நல்ல பின் உண்டு, நல்லதுதான். ஆனாலும் இன்றைக்கு என்னமோ கொல்கத்தா பக்கம் நிக்கிற மாதிரி தெரியுது. கொல்கத்தா ஏற்கனவே நாங்கள் சொல்வது போன்று நல்ல அணிதான். ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தா மைதானத்தில் தான் இன்றைக்கும் போட்டி நடைபெறுகின்றது. அதன் காரணமாக நீங்க சொன்ன மாதிரி கட்டம் கட்டுறதுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வாய்ப்பு இருக்கின்றது. அணியிலே பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. இதுல இந்த கேமரூன் கிரீன், ஃபின் அலன் இவர்கள்லாம் இந்த கிளிக் ஆகல. இன்னுமே சரியான ஒரு மேட்ச்ல கிளிக் ஆயிட்டாங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் வெரி சாரி தான். எல்லோருக்கும் அடிச்சு சில வேளை இன்றைக்கு ஷாருக் கான் கூட வர வாய்ப்புகள் இருக்கு ஈடன் கார்டன் கொல்கத்தாவிலே என்றபடியா. அதனால இவங்க எப்படியா அடிக்க வேண்டி வர ஷாருக் இவங்க அடிக்க வேண்டி வந்தாங்க. இல்ல அவர் அடிக்க மாட்டாரு தெரியும் தானே. டக்குன்னு பெட்டை தூக்கிட்டு தான் பிராக்டிஸுக்கு போயிருவேன். ஆனா இவர் வந்து விளையாட வலிக்கிட்டா எங்களுக்கு என்னடா கதை பிளேயர்ஸ் பார்ப்பாங்க. அவர் வந்து விளையாட போறதுக்கு நம்மளே விளையாடி முடிச்சிருவோம். விளையாடி அந்த வருஷம் வந்து விளையாட ஆரம்பிச்சிருந்த மாதிரி இன்னைக்கு கொல்கத்தா வெல்ல வாய்ப்பு நிறைய இருக்கின்றதை தெரிவித்துக் கொண்டு சூப்பர் ஜெயன்ஸும் எப்படி விளையாட போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். துடுப்பாட்டம், பந்து வீச்சு எல்லாமே அவர்களுக்கும் நல்ல முறையில் தான் இருக்கின்றது. அப்ப அவர்கள் எப்படி போராட போகின்றார்கள்? அணி அந்த முகாமைத்துவ பிரச்சனை ஒன்று போச்சு தானே. இப்போ ஓனர் போன முறை எல்லாம் கைதட்டி ரிஷாப் பாண்டை சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்தி எல்லாம் இல்ல மறந்துட்டோம், அழிச்சிட்டோம், திருப்பி வாரம் கஷ்டம். இன்னைக்கு திருப்பி ஒருவேளை அதே பிரச்சனை நடந்தா இல்ல அவரை டிவியில காட்ட மாட்டாங்களாம். அப்படி போன மேட்ச் காட்டினாங்க. அது சந்தோஷப்பட்டு எப்படின்னு அதை காட்டினாங்க. அது இது எங்கேயாவது மீம்ஸுக்காக பயன்படுத்தலாம் தானே, அதுக்காக காட்டாங்க. மற்றபடி வேற எதுவும் இருக்காது. ரிஷாட் பாண்டு எனக்கு தெரியல. எனக்கு கொல்கத்தா பக்கம் தான் கொஞ்சம். கொல்கத்தாவிலேயும் போட்டி நடக்கிறபடியா கொல்கத்தா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸும் இன்னும் இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் போன்று தோத்திருந்தாலும் கூட ஒரு அந்த நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அணி ஆஹா ஓஹோன்ற அந்த பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி இன்னும் காட்டே இல்லை. அதனால லக்னோ சூப்பர் ஜெயன்ஸையும் வந்து ஆஹா ஓஹோன்னு நாங்க தூக்கி வைக்க முடியாது. கொல்கத்தா ஒரு தன்னுடைய கடும் மீள் வருகை ஒன்று இருக்கு. நல்ல அணி, அதனால ஒரு மீள் வருகைக்கு போராடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர். இப்ப கிரிக்கெட் போட்டிகள் பரவலா நடக்கிறதால நாம கிரிக்கெட் விளையாடவும் ஆர்வமா இருக்கும். இந்த ஆர்வத்துக்கு மத்தியில நல்ல பொருட்கள் வாங்கணும், இதுதான் முக்கியம். என்னதான் ஆர்வம் வந்தாலும் ஒரே அடியில பந்து உடைஞ்சு போச்சு, போல் உடைஞ்சு போச்சு, பேட் உடைஞ்சு போச்சுன்னு சொன்னா நாம பெருசா ஆர்வம் காட்ட மாட்டோம். அந்த போல் பேட் அதோட சேர்த்து சொன்று சில நேரம் க்ளவ் போடுவாங்க. போய் விளையாடி கொண்டிருக்கல க்ளவ் கிழிஞ்சு போயிடும், தையல் விட்டுரும். கீப் பண்ணுவாங்க, கீப்பிங் க்ளவ் உள்ளுக்கு இருக்கிறது எல்லாம் உடைஞ்சு போயிடும். அப்ப உங்களுக்கு கை காலில் எல்லாம் அடிபடும். அப்ப இதற்கு ஏற்றால் போல் நல்ல பொருட்களை வாங்க வேண்டும். முக்கியமா இப்ப மார்க்கெட்ல இந்த நல்ல பிராண்ட் நேம்ஸ் இருக்கு தானே, ஸ்டிக்கர் ஒட்டுறது. ஸ்டிக்கர் வந்து தாராளமாக சகல இடங்களிலும் கிடைக்கின்றது. அப்ப ஸ்டிக்கரை பார்த்தா ஓகே சூப்பர் பிராண்ட் இது நல்ல மட்டும் வாங்கிடுவீங்க. ஆனால் அது உண்மையாவே ஸ்டிக்கர் பண்ணப்பட்டதா இருக்கும், போலியானதா இருக்கும். அவை எதுவுமே ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோரில் இருக்காது. எனவே ஒரிஜினல் கிரிக்கெட் பொருட்களை வாங்குறதுக்கு ஜெஃப்னா ஸ்டோர்ஸ் நாடு முழுவதும் டெலிவரி இருக்கு. இந்த இலக்கங்களுக்கு அழைத்து தொடர்பு கொண்டு தெரிவு செய்து வாங்கிக் கொள்ளுங்க.